பிரெட் சாண்ட்விச் ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு அரை கட்டு புதினா எடுத்துருக்கேன். 6 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பீஸ் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. அரை லெமன் புளிஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக பிளாக் சால்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் உப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆகிடும் சட்னி, க்ரீன் சட்னி. கெட்டியாக இருந்தால் தான் பிரெட் சாண்ட்விச்சுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்வீட் சட்னி செஞ்சிடலாம். ஸ்வீட் சட்னிக்கு ஒரு 15 டேட்ஸ் விதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெல்லம் எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு இதையும் அரைச்சிக்கிறேன். லாஸ்ட்டாக இதுலேயும் கொஞ்சம் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் சட்னி ரெடி. இப்போ வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெட்டில் 4 பக்கம் இருக்கிற ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வேஸ்ட்டாக ஆக வேணாம். அதை வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காவது. அவ்வளோதான். இப்போ பிரெட் சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதில் க்ரீன் சட்னி, ரெட் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். கூடவே 4 வெங்காயம் 4 பக்கமும் வச்சுட்டு அதுக்கு மேலேயே தக்காளியும் வச்சுக்கிறேன். ஒரு சீஸ் எடுத்து மேலே வச்சுக்கிறேன். இன்னொரு ப்ரெட்டில் அதே மாதிரி க்ரீன் சட்னி, ரெட் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சிடுறேன். நான் இதை வந்து சாண்ட்விச் மேக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் தோசைக்கல், சப்பாத்தி கல்லில் கூட செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த பிரெட் சாண்ட்விச் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ நான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் தான் மட்டும்தான் ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.